ஏதோ ஒரு நாள் குழம்பு மிஞ்சிரும். சரி இன்னைக்கு இந்த குழம்பு வச்சு ஒப்பேத்திரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம். உடனே சவுண்டுகள் வரும். என்ன எங்களுக்கு இன்னைக்கு பழைய குழம்பா தரப்போறீங்க அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் கொடுப்போம். என்னமோ நம்ம டெய்லி கொடுக்குற மாதிரி பேசிடுவாங்க. அடுத்த நிமிஷம் என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கு மீன் குழம்பு வந்து மிஞ்சி போய் இருந்துச்சு. என்றைக்குமே மீன் குழம்பு முத நாள் சாப்பிட்றத விட 2வது நாள் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு சொன்னாலும் அது புரியாது. ஒரே வார்த்தை பழைய குழம்பு அப்படின்ட்டுருவாங்க. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிழங்கு வந்து வாங்கி வச்சது இருந்துச்சு. ரசம் வச்சு அதை பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகள் எல்லாமே நம்ம பொங்கல் டைம் தான் வரும். இந்த சேப்பக்கிழங்கு நான் எப்படி வறுவல் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேப்பக்கிழங்கை வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காய் வெந்ததுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடக்கூடாது, 3/4 பதம் தான் வேகணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் விரவிட்டு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10-20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது ரசத்தோட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிழங்கு வகைகள் அப்படின்னாலே நம்ம எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்போம், ஏன்னா கேஸ் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கிழங்குல வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெனி, ஆரவ், அஸ்வினி உங்களுக்கு ஒரு ஹாய். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.